நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலையில் தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகை நாங்கள் கொண்டாடுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கூட ஆண்டவரே ஏசப்பா, இந்த பண்டிகையை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும், எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா, போதிங்க ராஜா. இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவர் எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, உலக மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரே அது உற்சாகமான பண்டிகையாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கொண்டாடுகிற பிறப்பின் பண்டிகை கொண்டாடுறதுக்குரிய கிருபைகளை கொடுத்து நடத்தி கொடுக்க முடியாது செபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஏசப்பா, எங்களோடு இடைபெட முடியாது, என்னோடு இடைபெட முடியாத நீர் பேசும்படியாக செபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா, நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வரப்போகிற நாட்களில் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம ஆராதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய பாடல் இந்த பிள்ளைகள் மத்தியில், சிறு பிள்ளைகள் மத்தியில் இந்த பாடல்கள் சொல்லிக் கொடுப்பது உண்டு. அதை உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த சின்ன பாடலை, ஒரு கோரஸை உங்கள் மத்தியில் நான் பாட ஆசைப்படுகிறேன். மன்னன் வந்தார் மகிமையாகவே, கன்னிமரியின் புதல்வனாகவே. மன்னன் வந்தார் மகிமையாகவே, கன்னிமரியின் புதல்வனாகவே. உலகின் இருளை நீக்க ஒளியாய் உன்னை மாற்ற, உலகின் இருளை நீக்க ஒளியாய் உன்னை மாற்ற இயேசு பாலன் வந்துதித்தாரே. அல்லேலூயா, இயேசு பாலன் வந்துதித்தாரே. இயேசு கிறிஸ்து பாலனாக இந்த உலகத்தில் ஒரு ஏழ்மையின் கோலமாக, ஒரு மாட்டு தொழுவத்தில் தாழ்மையின் கோலமாக அவர் என் சிலர் அவதரித்தார். ஒரு மகிமையாக இந்த பூவுலகத்துக்கு என் சிலர் வந்தார். ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு பாலனாக, தேவ பாலன் என் சிலர் வெளிப்பட்டார். எதற்காகனா, உலகின் இருளை நம்ம நீக்கணும், ஒளியாய் உலக மக்களை மாற்றுவதற்காக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்ன வேத வசனத்தின்படியாக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மாந்தர்களையும் மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து பாலனாக முதலாம் வருகை வந்தார். பாலனாக பிறந்தார். பிறந்து வளர்ந்து தன்னுடைய நாட்கள்லாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றி முடித்து ஊழியத்தின் பாதையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். முடித்து அவர் என்ன செய்தார், அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டு அவர் என்ன செய்தார், சிலுவையில் மறிக்கப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்தார், எழுந்தார். நமக்கு உதவி செய்ய முடியாத பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளன் நம்மத்தில் வைத்து விட்டு போயிருக்கிறாரு. இனிமே ஆண்டவர் வரப்போகிறாரு. 2ஆம் வருகை நியாயாதிபதியாக நம்மளை நியாய தீர்ப்பதற்காக என்ன செய்வார். முதல் வருகை பாலனாக பூவுலகத்தில் உலகத்தின் இருளில் வாழ்ந்த மக்களை மீட்பதற்காக, வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக என்ன செய்வார், பாலனாக பிறந்தார். 2வது அவருடைய வருகை நம்மளை நியாயம் தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரப்போகிறாரு. நம்ம அதற்கென்று நம்ம நினச்சி ஆயத்தப்படுவோம். இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவர் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாகணும்.
இந்த நாளில் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் இயேசு கிறிஸ்து பாலனாக நினச்சதை பிறந்தாதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வெளிச்சத்தின் பாதையில் அவருடைய ஒளியாகிய இயேசுவின் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது ஒளியாகி அவர் நமக்குள்ளே என்ன செய்ய வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணி அவரை நம்மளை என்ன செய்வார், அந்த பரலோக பாக்கியத்துக்கு நம்மளை என்ன செய்வார், தகுதிப்படுத்துவார். நம்ம அதற்கென்று அந்த நியாய தீர்ப்பு நாட்கள் வருகின்ற நாட்களும் பயப்படாமல் தைரியமாக என்ன செய்யலாம், அவர் முன்னாடி நம்ம என்ன செய்யலாம், நிற்கலாம். அந்த அர்த்தத்தில் தான் இந்த பாடலை நம்ம என்ன தான் பாடணும். அதை நம்ம உணர்ந்தவர்களாக பாட இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக இந்த பாடலை பாடி ஆண்டு நாமத்தை நம்ம என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். இந்த வேலையில் கூட கதையை கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு அரண்மனையில் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்போகுது. அப்போ அந்த அரண்மனையில் ராஜாவாக இருக்கிறவர் எல்லார்ட்டையும் கட்டளை கொடுக்குறாரு, ஏய் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை நாளைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை, அதற்கு சொல்லி எல்லாம் ஆயத்தமாக இருக்குதா, எல்லாம் ரெடியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காரணம் செய்யுமோ ராஜாவும் ராணியுமா சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளும் அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே பரலோகத்தில் தேவதூதர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். பேசிக்கொள்ளும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த வருடத்தில் நம்ம என்ன செய்வோம், உலகத்திற்கு அந்த பூலோகத்துக்கு நம்ம என்ன செய்வோம், போவோம். போய் கையில் என்ன செய்கிறாங்க, ஒரு தங்க மலர், ஒரு தங்க புஷ்பத்தை என்ன செய்கிறாங்க கையில் எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம், போவோம். போய் யார் உண்மையான கிறிஸ்மஸ்ஸு உண்மையான இருதயத்தோட இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக பிறப்பின் ஆண்டவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவராக, உள்ளத்தில் அவருடைய ஆண்டவர் உள்ளத்தில் அவர்கள் பிறந்தவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தங்க புஷ்பத்தை நம்ம என்ன செய்வோம், கிஃப்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, பூலோகத்துக்கு வர்றாங்க. இங்கே அரண்மனையில் என்ன செய்ய எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. ராஜா தன்னுடைய மந்திரிமாருக்கு தன்னத்தில் வேலை பார்க்கிறவருக்கு அத்தனை பேருக்கும் நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதற்குன்னு சொல்லி மக்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் விருந்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க. என்னென்ன சாப்பாடு செய்யலாம், பிரியாணி, கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஆயத்தமாகி கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் இங்கே கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துடுச்சு. 25ஆம் தேதி எல்லோரும் என்ன செய்கிறாங்க, உற்சாகமாக என்ன கொண்டாடுறாங்க. அரண்மனையில் கொண்டாட்டம் நடக்குது. நல்ல விருந்து, உபசாரங்கள், அடுத்த கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்ம கேட்கவே வேண்டாம். அரண்மனையில் ராஜா அரண்மனையில் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கவே வேண்டாம். ஏன்னா பணம் காசு நிறைய பொருளும். அதனால் உற்சாகமாக எல்லா ஆடை அலங்காரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாக, நகைகள் அதிகமாக அணிந்தவர்களாக, அப்படி பகட்டான ஒரு கிறிஸ்மஸாக என்ன கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த அரண்மனையிலே வெளியில் நினைச்சிருக்காங்க, நிறைய பேர் ஏழைகள் நினைச்சிருக்காங்க, உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த அரண்மனை எப்பொழுது திறக்கும், திறக்க மாட்டார்களா, இந்த வாசலை திறக்க மாட்டார்களா, பசியோடு இருக்கிறோமே நமக்கு ஆகாரம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சையோடு அந்த வாசலே நோக்கி கொண்டிருக்கிற ஏராளமாக கூட்டம் வெளியில் இருக்குது. ஒரு பக்கம் உள்ள அரண்மனையில் உள்ள கிறிஸ்மஸ் பண்டிகை உற்சாகமாக என்ன செய்யிருக்கிறாங்க, கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. வெளியில் அந்த ஏழை மக்கள் ராஜா எப்போது கதவை திறப்பார், நமக்கு உணவு கிடைக்காதா சொல்லி வாஞ்சியோடு அவங்க என்ன செய்றாங்க, வெளியில் காத்து கிடக்கிறாங்க. பசியும் பட்டினியுமாக ஏழை கோலமாக வெளியில் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சத்தம்லாம் அவங்க எல்லாரும் கதறாங்க, ராஜா கதவை திறங்க, எங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, ராஜா ராஜா அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க வெளியில் நின்று கத்தி கொண்டு இருக்கிறாங்க.
ஆனால் உள்ளே இருக்கிற சத்தத்தினால அவருக்கு என்ன செய்ய எதுவுமே கேட்க, இந்த கொண்டாட்டத்தில் அவர் எதுவுமே கேட்கல. வாசலில் அவங்க இந்த காட்சியெல்லாம் தேவதூதன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் உள்ளே கொண்டாட்டம், வெளியில் ஏழை மக்கள் வேதனைப்படுகின்ற காரியங்கள் அவங்க மீதியாக கொண்டு நமக்கு கொண்டு போட மாட்டாங்களா, அதை நம்ம சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெளியில் ராஜா ராஜான்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க, கதறி கொண்டு இருக்கிறாங்க. இதை எல்லாம் தேவதூதர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு சரி நம்ம ராஜா அரண்மனைக்கு பார்த்துட்டோம், இங்கே எப்படி பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வேதனையோடு அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கின்றவர்களில் ஒரு ஏழை ஒரு குடிசை வீட்டுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தூதர்கள் போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க கண்ட காட்சி, இங்கே அரண்மனையில் கண்ட காட்சி அவர்களை என்ன செய்ய துக்கப்படுத்திச்சு, வேதனைப்படுத்திச்சு அந்த காட்சி. இப்போ அவங்க என்ன போகிறாங்கன்னா ஒரு ஏழையின் குடிசை வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க முதலாவதாக அரண்மனை வீட்டுக்கு வரும்போது அவங்களும் ஒரு ராஜகுமாரனை போல் வேடமணி தான் உள்ளே போனாங்க. அதை பார்த்தாங்க. அநேக ராஜாவுக்கு என்ன செஞ்சு அனுமதி கிடச்சிச்சு. அதே போல் இவங்களும் ஒரு ராஜகுமாரனை போல் என்ன உள்ளே பண்டிகை கொண்டாடினாங்க தேவதூதர்கள். அடுத்தபடியாக வெளியில் இருக்கிறவங்களையும் பார்த்தாங்க. அடுத்தபடியாக இப்போ எங்கே போகிறாங்க, ஏழை குடிசை வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே வெளியில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த குடிசை வீட்டுக்குள்ளே ஒரு தாய் தகப்பன், அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகா ஒரு மகன். இவங்க எல்லோரும் கிறிஸ்மஸ் ஆலயத்தில் போய் சர்ச்சில் போய் ஆராதிச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஏசப்பா பிறந்த நாளை நம்ம நினச்சிட்டோம், ஆலயத்தில் போய் துதித்து பாடி ஆராதிச்சுட்டு வந்துட்டோம் அப்படி சொல்லி சந்தோஷத்தோடு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே தகப்பன் தன் மகளிடத்தில் கேட்குறாங்க, இந்த வருடம் நம்ம பண்டிகை கொண்டாடிட்டோமா, நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த சிறு மகளை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அந்த சிறு மகள் சொல்கிறா, டேடி இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எனக்கு கிஃப்ட்டு தருவீங்களா டேடி, அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா என் கூட படிக்கிற ஒரு ஏழ்மையான நம்ம விட ஏழ்மையான அந்த பிள்ளைக்கு நான் கொண்டு போய் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கிஃப்டை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமகள் என்ன செய்கிறான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, டேடி சீக்கிரம் தாங்க டேடி, எனக்கு என்ன செய்யுங்க கிஃப்ட்டு தாங்க, நான் அதை கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன், சிறுமகளுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்க போகிறேன். எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்திருக்கீங்களா, அதில் ஒரு ட்ரெஸ்ஸை அவளுக்கு கொடுப்பேன். இன்னும் நீங்கள் என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறீங்களோ அந்த கிஃப்ட்டை தாங்க, நான் அவளுக்கு என்ன செய்ய கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லி சொல்கிறேன். இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தகப்பனுக்கு. அடுத்தபடி மகன்கிட்ட கேட்குறாரு, தம்பி நீ என்ன செய்ய போகிற, இந்த ஆண்டோட பிறப்பின் பண்டிகையில் இந்த வருஷத்தில் நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த மகன் சொல்கிறான், டேடி நான் கொஞ்சமாக நான் என்ன செய்கிறேன், காசை சேர்த்து வச்சுருக்கிறேன், அந்த காசை கொண்டுட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன்னா அதில் ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்க வேண்டுமோ அதை நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கும் கிஃப்ட் வச்சுருப்பீங்களா டேடி, அதையும் எனக்கு தாங்க, நான் அதையும் கொண்டுட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன், நான் நிறைய ஏழை மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பிள்ளைகளையும் என்ன அரவணைச்சு கொண்டு அவளை என்னச்சுதான் அப்ரிஷியேட் பண்ணார். நல்ல காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முதலாவது ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், அதற்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, 2 குடும்பமாக அந்த இடத்துல ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டருக்கு நன்றி சொல்லி அந்த பண்டிகை நிச்சயம் கொண்டாடி முடித்தாங்க. இவங்க முடிச்சு இந்த பக்கம் ஒரு பக்கம் அரண்மனை வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் ஏழை குடிசையில் நடந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை அந்த ஏஞ்சல்ஸ் 2 பேரும் நினச்சதை பார்த்து கொண்டே இருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் அரண்மனை வீட்டில் கொண்டாடப்பட்ட அந்த கிறிஸ்மஸ் அவர்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணது.
வேதனை உண்டு பண்ணுது. துக்கத்தோடு வேதனையோடு அவங்க நினச்சிதாங்க வந்தாங்க. ஆனால் இந்த ஏழை வீட்டில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்மஸ்ஸு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. ஏன்னா தான் பரலோகத்திலேருந்து கொண்டு வந்த அந்த தங்க புஷ்பத்தை என்ன செய்யணும், யார் நம்ம கொடுக்க முடியாதோ அதை மறுபடியும் நம்ம பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருமோ என்று சொல்லி அந்த பயத்தோடு ஏக்கத்தோடு இருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்தாங்க, இப்பொழுது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைகளுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த தங்க புஷ்பத்தை அந்த சின்ன பிள்ளைகள் 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் வச்சுட்டு அவங்க என்ன செய்யிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. தேவதூதர்கள் 2 பேரும் என்ன செய்யிட்டாங்க, பறந்து போயிட்டாங்க. பாருங்கள், இது ஒரு 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 சாதாரண ஒரு சின்ன சம்பவம் தான், ஒரு சின்ன கதை தான். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்தது அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17 சொல்லப்பட்டது போல் இந்த வருடத்தில் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை நாம் மாத்திரம் நான் என்ன கொண்டாடணும் அப்படின்னு இல்லை. நம்ம கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை ஏழை எளியோர்களோடு பகிர்ந்து கொண்டு கொண்டாடுவதே என்னது உண்மையான கிறிஸ்மஸ்ஸு. நாம் மாத்திரம் நான் என் பிள்ளை என் பேர பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிரதர்ஸ் என்னுடைய சிஸ்டர்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுகிற பண்டிகை கிறிஸ்மஸ்ஸு இல்லை. அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. அதை விட மகிழ்ச்சி ஒரு ஏழை மக்களை அவங்களுக்கு நம்ம நினச்சின்னு அவர்களோடு எளியர்களோடு சேர்ந்து அவர்களை நம்மளை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்து அப்படி நம்ம பண்டிகை கொண்டாடுறோம். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து புது துணிகளை கொடுத்து புதிய ஆகாரங்களை கொடுத்து அப்படி நம்ம பண்டிகை கொண்டாடுறோம். பார்த்திங்களா, அதான் உண்மையான கிறிஸ்மஸ்ஸு. இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் எடுப்போம். நம்ம ஏழை எளியவர்களுக்கு இந்த வருஷம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு பண்டிகையாக, ஒரு கிறிஸ்மஸ்மாக, ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்கப்பா. நீங்கள் உங்களுக்கு சொன்ன வசனத்தின்படியாக ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வேத வசனத்தின்படியாக என்னால் ஏஞ்சதை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏன்னா தன்னால் ஏஞ்சதை அவள் என்ன செய்கிறா, ஆண்டவருக்குன்னு சரி செய்கிறா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்டிகை, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக, அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக, ஒரு உண்மையான கிறிஸ்மஸ்மாக, ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்மஸாக, பகிர்ந்து கொடுக்கிற ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு கிறிஸ்மஸாக, அந்த நம்முடைய இயேசுவின் அன்பை நம்ம மற்றவர்களுக்கு விளக்கி காட்டுகிற ஒரு கிறிஸ்மஸாக நம்ம என்ன செய்வோம், கொண்டாடுவோம். அப்படியே நம்ம தீர்மானம் எடுப்போம். கண்களை மூடி, ஏசப்பா வரப்போகிற நாட்களில் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம்ப்பா, நம்முடைய பிறப்பின்படி நாங்கள் உற்சாகமாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக, ஒரு உண்மையுள்ள கிறிஸ்மஸாக, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற கிறிஸ்மஸாக, ஒரு அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதினால மற்றவர்களுக்கு நம்ம அன்பை செலுத்துகிற ஒரு கிறிஸ்மஸாக, இந்த பிறப்பின் பண்டிகையை மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் ஒரு வித்தியாசமான, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் சொன்ன வேத வசனத்தின்படியாக ஏழைகளோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையாக நம்ம கொண்டாடத்தக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, எது உண்மையான கிறிஸ்மஸ் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அந்த உண்மையான கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடுவதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.